அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 21/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு சரி, நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே போய் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். இது கால் செல்லர் வியூவில் நம்ம இது செல்லர் வியூவில் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ மேலே போனால் ஒன்றினா கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ எஸ்டர்டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ ஒன் டே ரேஞ்ச் ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஆவரேஜாக நம்மளுக்கு சரி ஒன் டே ரேஞ்ச் வந்து அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ S1 தான் நம்மளுக்கு மார்க்கெட் அங்கே வந்து சஸ்டெயின் ஆகி இங்கேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே சைடுலாம் முடிச்சிருக்காங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எஸ்டர்டே ஹைலோலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஓப்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பாருங்கள். சரி, எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போயிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே மேலே போகும்ல, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட், அங்கேருந்து கடைன்னு 500 பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணால் இந்த மூமெண்ட்லேயே உங்களுக்கு தேவை. நம்ம ஒரு பையராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 பாயிண்ட், இல்லை அப்படின்னா லாட் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 10 பாயிண்டே போதும். ஒரு செல்லருக்கு வந்து ஒரு லாட்டு செல் அடித்தாவே அவங்களுக்கு 100 பாயிண்ட். இந்த 500 பாயிண்டில் 100 பாயிண்ட்டுங்கிறது நம்ம கான்செப்ட் பிரகாரம் கிடைக்கும். ஏன்னா இதிலலாம் ஓடிஎம் கால் சைடு ஓடிஎம் சப்போர்ட்டே பண்ணல நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி. அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட்டு தெளிவாக தெரிஞ்சுது அங்கேருந்து மார்க்கெட்டு கீழே தான் விழ போகிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ப்ரெடிக்ட் பண்ணி கற்றுக்கிட்டு இதில் வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1 வீக் ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் இந்த 48,000 இப்போ 49,000 கீழே வராங்க அப்படின்னா, 49,000 கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 48,750 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்ப 48,750 இங்கே பாருங்கள், 48,750 நான் கரெக்டாக இந்த 48,750 48,000 48,250 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வரப்போ ஒரு மார்க்கெட் ஒரு ரியாக்ட் கொடுக்கும். அப்போ அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி அந்த 1 வீக் ஹை லோ அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கோட ஹை லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இப்போ 17 லோ எடுத்தது தான் நம்மளுக்கு மார்க்கெட் இன்றைக்கி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து லோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிஃப்டிலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த வீக்கோட லோ, இந்த வீக்கோட ஹை, மண்டே லோ வந்து பார்த்தீங்கன்னா 22,700 தான். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அதேமாதிரி நம்ம டேபிள் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு 1/2 hour இருக்க இந்த டேபிள் வந்து செக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 5 காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு 1/2 hour ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 22,800 காலன் போட்டு கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, 23,000 காலன் போட்டு கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, 22,900 காலன் போட்டு கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் அதுக்கு மேலே நின்றுச்சுன்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, இல்லை அதுக்கு கீழே நிற்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்படிலாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், நிஃப்டி மாரி தான். ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எஸ்டர்டே ஹைக்கு கூட போகலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ரிஜெக்ஷன். அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஒன் டே ரேஞ்ச் ஒரு 500 பாயிண்ட், ஹை டு லோ வந்து 500 பாயிண்ட், இல்லாட்டினா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து கடன்னு நம்மளுக்கு ஒரு 635 பாயிண்ட் வந்து டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமேலு நம்மளுக்கு ஒரு சைடு வேவாக போயிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கும் பாருங்க. 48 48,250 இந்த இதெல்லாம் 75,250லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ரேஞ்சிலலாம் வந்து. அதேமாதிரி நம்மளுக்கு S1 நம்ம சொல்லியிருந்தோம். S1லேயும் வந்து சஸ்டெயின் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.